ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காடை ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 3 காடை எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், இது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஹாஃப் லெமனையும் பிழிஞ்சிக்கலாம். லெமன் பிழிஞ்சதுக்கப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இது அப்படியே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி தேவைப்படும் போது சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுடலாம். 1/2 அன் ஹவர் கழித்து கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்படி 1/2 அன் ஹவர் ஊற வச்சோன்னா மசாலா நமக்கு ஒன்று சேர்ந்து சூப்பராக ஊறி இருக்கும். பாருங்கள், இதை அப்படியே மறுபக்கமாக திருப்பிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், இல்லைன்னா ரொம்ப கருகிரும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான், டேஸ்டியான கிறிஸ்பியான மொறுமொறுன்னு காடை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.